மன்னாரில் மன்னார் மண்ணுக்கு ஆபத்து ஏற்பட்டால் திட்டங்கள் நிறுத்தப்படும் என்பதாக நிபந்தனைகளுடன் பணிகளை முன்னெடுக்கவே அனுமதி என்பதாக அமைச்சர் சந்திரசேகர் தெரிவித்திருக்கிற கருத்துக்கள் தினகரன் பத்திரிகையில் இவ்வாறு வெளியாகி இருக்கிற மன்னார் மக்களிடம் கருத்து வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்பதாக மனோ எம்பி விடுத்திருப்பதான கோரிக்கை. இதனிடத்தில் மன்னாரில் இன்று பொது முடக்கம் என்பதான செய்தியும் தரப்படுகிறது. அது குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். நேற்றைய தினம் போலீசார் தாக்குதல் நடத்தியதான ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. மன்னாரில் முன்னெடுக்கப்படவுள்ள காற்றாலை திட்டத்துக்கு எதிராகவும் மக்கள் மீது போலீசார் மேற்கொண்ட தாக்குதல் சம்பவத்தை கண்டித்தும் இன்று திங்கட்கிழமை மன்னாரில் முன்னெடுக்கப்படவுள்ள பொது முடக்க போராட்டத்துக்கு அனைத்து தரப்பினரும் பூர்ண ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் அவர் தந்தை மார்க்கஸ் அடிகளார் கோரிக்கை விடுத்திருக்கிறார். மன்னாரில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை 57வது நாளாக போராட்டம் இடம்பெற்று வரும் நிலையில் அங்கு இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். மன்னார் மாவட்டம் முழுவதும் இன்று திங்கட்கிழமை பொது முடக்கங்களுக்கு அழைப்பு விடுக்கிறோம். அனைத்து செயற்பாடுகளையும் முழுமையாக நிறுத்தி ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். எமது போராட்டத்துக்கு வலு சேர்க்கும் வகையில் பொது போக்குவரத்துகள் அனைத்தையும் நிறுத்தி வர்த்தக நிலையங்களை மூடி மாவட்டத்தை சம்பிதமடை செய்து எமது போராட்டத்துக்கு வலு சேர்க்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கிறோம். அரசார் சார்பற்ற நிறுவனங்களின் கடமையாற்றவர்கள் இன்று கடமைக்கு செல்லாது எமக்கு ஒத்துழைப்பை வழங்க வேண்டும். இன்று திங்கட்கிழமை காலை 10 மணிக்கு மன்னார் பொது விளையாட்டு மைதானத்திலிருந்து கண்டன பேரணி ஆரம்பமாகும் என்றும் குறித்த பேரணி மன்னார் பஜார் பகுதியை வந்தடையும் பின்னர் அங்கு எதிர்ப்பு கோஷங்கள் எழுப்பப்படும். குறித்த போராட்டம் மதியம் 1:30 மணி வரை முன்னெடுக்கப்படும். போராட்டத்தின் இறுதியில் எமது கோரிக்கை அடங்கிய மகஜர் ஜனாதிபதிக்கு கையளிக்கும் வகையில் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபருக்கு கையளிக்கப்படும். எனவே மாவட்ட ரீதியாக முன்னெடுக்கப்படும் இது உரிமைகள் போராட்டத்தில் மீனவர்கள், வர்த்தகர்கள், பொது போக்குவரத்து சேவையை முன்னெடுப்போர் உள்ளடங்களாக அனைத்து தரப்பினரும் கலந்து கொண்டும் பூரண ஆதரவை வழங்க வேண்டும் என இந்த மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருட்தந்தை மார்க்கஸ் அடிகளார் இவ்வாறு கோரிக்கை விடுத்திருக்கிறார். இதேபோல் மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றிய தலைவர் சிவகரன் தெரிவித்திருக்கிற கருத்தையும் மன்னாரில் காற்றாலைகளை நிறுவதற்கு முன்னர் மக்களுடன் கலந்துரையாட அரசு முன்வர வேண்டும் என்பது அவருடைய கோரிக்கையாக இருக்கிறது. போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களுடன் போலீசார் காட்டுமிராண்டித்தனமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஜனநாயக நாட்டில் உரிமை கேட்டு போராடுவது தவறா? போராட்டத்தின் ஊடாக ஆட்சிக்கு வந்தவர்கள் என்றால் அது ஜேவிபியினர்தான் என மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றிய தலைவர் சிவகரன் இவ்வாறு தெரிவித்திருப்பதான செய்தியும் வெளியாகிறது. எனவே மன்னாரில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை மதியம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறான கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். மன்னாரில் கடந்த 5 வருடங்களுக்கு மேலாக பல்வேறு விதமான போராட்டங்களும் கோரிக்கைகளும் முன்வைக்கப்பட்டுள்ளன. இந்த சூழ்நிலையில் கடந்த மாதம் 7ஆம் தேதி பாராளுமன்றத்தில் அமைச்சர்களுடன் சந்திப்பும் 13ஆம் தேதி ஜனாதிபதியுடனான சந்திப்புக்கு பின்னர் 1 மாத காலம் இடைநிறுத்தப்பட்டிருந்த பணிகள் அதற்கு பின்னர் மாவட்ட இயங்குகின்ற அமைப்புகளுடனான கலந்துரையாடல் பாதிக்கப்பட்ட தரப்புகளுடன் 5 இடங்களில் கலந்துரையாடல் என இடம்பெற்றிருக்கின்றன. அதனைத் தொடர்ந்து வருகை தந்த விசேட குழுக்களிடம் அமைப்புகள் ஊடாக கடிதங்கள் சமர்ப்பிக்கப்பட்டன. இவற்றையெல்லாம் பெற்றுக்கொண்டவர்கள் நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்குவது போல் ஜனாதிபதியின் செயலாளர் 14 காற்றாலைகளையும் அதற்கான பணிகளை ஆரம்பிக்குமாறு கடந்த 22ஆம் தேதி மின்சக்தி அமைச்சுக்கு கடிதம் எழுதியிருந்தார். அன்றைய தினமே மின்சக்தி அமைச்சு செயலாளர் மன்னார் மாவட்ட செயலாளருக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறார். ஆகவே நீதிமன்றத்தின் தீர்ப்பு போல் மக்கள் மன்றங்களில் விவகாரங்களை அரசு கையாள நினைப்பதை சர்வாதிகாரத்தின் அதி உச்சமாக நாங்கள் பார்க்கிறோம். இதனால் பாதிக்கப்பட்ட மக்களுடைய வாதங்களை கேட்டு உணர்ந்தவர்கள் அந்த மக்களுடன் மீண்டும் கலந்துரையாடியே தீர்மானத்துக்கு வந்திருக்க வேண்டும். நீங்கள் சொல்வதை சொல்லுங்கள், நாங்கள் நினைப்பதைத்தான் செய்வோம் என்றால் அரசு முற்றுமுழுதாக சர்வாதிகாரமாகத்தான் செயற்படுகிறதா? மக்களுடைய அடிப்படை கோட்பாட்டிலிருந்து விலகி கடந்த கால அரசாங்கங்கள் மக்களுக்கு எதிராக சமூகத்துக்கு எதிரான நிலைப்பாட்டை கையில் எடுத்ததோ அதே விடயத்தை அனுரவின் அரசு முன்னெடுக்கிறதா என்ற கேள்வி மக்கள் மத்தியில் எழுகிறது. எனவே தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிற மக்களோடு எந்தவிதமான உரையாடலும் மேற்கொள்ளாது அவர்கள் தாங்கள் நினைத்தது போல் இத்திட்டத்தை எவ்வாறு நிறைவேற்றலாம் என்று திட்டமிட்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் சனிக்கிழமை இரவு காற்றாலைக்கான உதிரி பாகங்களை மன்னாருக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். இதன்போது அதற்கு எதிராக ஜனநாயக ரீதியாக போராடிய மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலும் இலைச்சத்தனமானது என்றும் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களுடன் போலீசார் காட்டுமிராண்டித்தனமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஜனநாயக நாட்டில் உரிமை கேட்டு போராடுவது தவறா? போராட்டத்தினூடாக ஆட்சிக்கு வந்தவர்கள் போராட்டத்துக்கு ஒரு கட்சி என்றால் அது ஜேவிபி தான். அந்த நிலையில் இருந்து கொண்டு ஆட்சி சித்தாந்தத்தை ஏற்படுத்திய கட்சி என்று அந்த போராட்டத்தை இரும்புக்கரம் கொண்டு நசுக்குவது என்பது உண்மையில் அவர்களின் மனநிலை என்ன என்பதான ஒரு கேள்வியினை அவர் இவ்வாறு எழுப்பியிருக்கிறார். யுத்த வெற்றிவாத மனோநிலையில் ராஜபக்சேகள் இவ்வாறு செயலாற்றினார்களோ அந்த ராஜபக்சேகளை யுத்த வெற்றிவாத மனநிலைக்கு இட்டுச் சென்ற ஜேவிபியின் இன்றைய ஜனாதிபதியும் மிக முக்கியமானவராகவே அதே மனநிலையில் தான் இன்றும் அவர்கள் தமது அரசியல் இருப்பை தக்கவைத்துக் கொள்ள முனைகிறார்கள் என்கிற சந்தேகம் மக்கள் மத்தியில் இவ்வாறு எழுந்திருப்பதாக அவர் ஒரு கருத்தினை முன்வைக்க மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றிய தலைவர் சிவகரன் இந்த கருத்தினை முன்வைக்க மன்னார் மக்களிடம் கருத்து வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்பதாக மனோ எம்பி ஒரு கோரிக்கையினை விடுத்திருக்கிறார். மன்னாரில் காற்றாலைகள் நிறுவதற்கு முன்னர் மக்களுடன் அரசு கலந்துரையாடலுக்கு வர வேண்டும் என்றும் அந்த மக்களின் விருப்பத்தை அறிய கருத்து வாக்கெடுப்பு ஒன்றை நடத்த வேண்டும். மக்களின் முடிவை மீறி அரசாங்கம் அங்கு எதனையும் செய்ய முயலக்கூடாது. இவ்வாறு தன் முற்போக்கு கூட்டணி தலைவர் மனோ கணேசன் எம்பி
குறிப்பிட்டிருப்பதான செய்தி வெளியாகி இருக்கிறது. அவருடைய கருத்திலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். எனவே மன்னார் மக்களோடு இது தொடர்பில் பேச வேண்டும் என்பதான கோரிக்கை அவரால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் மற்றொரு செய்தி குறித்து பார்க்கலாம். மன்னார் மண்ணுக்கு ஆபத்து ஏற்பட்டால் திட்டங்கள் நிறுத்தப்படும் என்பதான கருத்தை அமைச்சர் சந்திரசேகர் கூறியிருக்கிறார். எனவே நிபந்தனைகளுடன் தான் நாங்கள் பணிகளை முன்னெடுக்க அனுமதி அளித்திருக்கிறோம் என்பது அவருடைய கருத்தாக அமைகிறது. இது பற்றி அவர் கூறும்போது மன்னார் காற்றாலை திட்டத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டு சகல வேலைகளும் கடந்த ஆட்சியாளர்களால் ஏற்கனவே செய்து முடிக்கப்பட்டிருப்பதாக கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் இவ்வாறு கூறுகிறார். மன்னார் மாவட்டத்தில் நடந்த நிகழ்வில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிடுகிறார். எனவே இங்கு கருத்து வெளியிட்டவர் மன்னாரில் கனிய மணல் அகழ்வு சம்பந்தமாக நானே கருத்து தெரிவித்திருந்தேன். அது தொடர்பில் ஜனாதிபதியால் பல சுற்று பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டிருந்தன என்பதாகவும் அமைச்சரால் கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. எனவே மன்னார் மண்ணுக்கு ஆபத்து என்றால் அதனை நாங்கள் முன்னெடுக்க மாட்டோம். இது தொடர்பில் பல்வேறு ஆய்வுகள் செய்யப்பட்டு முடிவுகளும் எடுக்கப்பட்டுள்ளது. இருந்தும் இந்த காற்றாலை மின் உற்பத்தி நிலையங்களை அமைப்பதற்கு நாங்கள் அனுமதி கொடுக்கவில்லை. முன்னைய ஆட்சியாளர்கள் ஏற்கனவே இதற்கு அனுமதி கொடுத்திருந்தார்கள். தற்போது சகல வேலைகளும் முடியும் தருவாயில் உள்ளன. இதனிடையில் இதற்கான அனுமதியை மறுத்தால் இந்த விரயங்களுக்கான கோடி மில்லியன் ரூபாய்களை மீண்டும் அரசாங்கம் செலுத்த வேண்டி வரும். இதனால் மன்னார் மண்ணுக்கு பாதிப்பு ஏற்படாமல் இத்திட்டத்தை முன்னெடுக்க எதிர்பார்த்திருக்கிறோம். அவ்வாறு ஏதேனும் ஆபத்துகளை உணர்ந்தால் உடனடியாக இத்திட்டம் நிறுத்தப்படும். பாதிப்புகள் ஏற்படாதென ஆய்வுகளில் தெரிய வந்திருக்கிறது. சாவகச்சேரி மற்றும் புத்தளத்தை எடுத்துக்கொண்டாலும் இதே நிலையே மீன்களின் வருகை நின்றுவிடும் என்று அப்போது சொன்னவர்கள் அதிகளவான மீன்கள் வருவதாகவும் பாதிப்புகள் எதுவும் இல்லை என்றும் கூறுகிறார்கள் என்பதாக அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார்.